ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரவை தோசை பண்ணுறதை நான் காட்ட போகிறேன். பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் அதில் 1/4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம், கட்டிகள் இல்லாமல். எப்போவுமே ரவை தோசை நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் நம்ம அதிக அளவு தண்ணி இதோட சேர்த்துக்கணும். அவ்வளோதான், நம்ம மாவு கரைச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற விட்டுறலாம். இப்போ இது ஊறுறதுக்குள்ளே மாவில் சேர்க்குறதுக்காக கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதோட நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம்ல அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். ரவை நல்லா ஊறினால தண்ணியெல்லாம் உறிஞ்சிருக்கும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கிண்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடும். நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி இதை ஊற்றக்கூடாது. அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றணும். எண்ணெய் கூட கொஞ்சம் நிறையா ஊற்றணும். ஓரளவுக்கு வேகிறதுக்கு கூட கொஞ்சம் நேரம் எடுக்கும். நம்ம பிரட்டி போட்டுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தோசை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ரவை தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.